ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 10 பிப்ரவரி 2026 செவ்வாய்க்கிழமை. விஸ்வாவசு வருடம் தை மாதம் 27ஆம் நாள். திதி அஷ்டமி காலை 7:27 மணி வரை, பின்னர் நவமி. நட்சத்திரம் விசாகம் காலை 7:55 மணி வரை, பிறகு அனுஷம். யோகம் துருவம் இரவு 1:42 மணி வரை, அதன்பின் வியாகாதம். கரணம் கௌலவம் காலை 7:27 மணி வரை, சைத்துளை இரவு 8:43 மணி வரை, பிறகு கரசை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை காலை 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றின் அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாளுங்க. அதனால நீங்க ரொம்பவே நிதானமா இருக்க வேண்டிய நாள். காலையில எழுந்ததுமே மனசுல சின்னதா ஒரு எரிச்சல் இருக்கும். சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரும். தயவு செஞ்சு யார்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. மௌனம் காப்பது இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆபீஸ்ல மேலதிகாரிகள் ஏதாவது சொன்னா எதிர்த்து பேசாம கேட்டுக்கோங்க. வண்டி வாகனத்துல போகும்போது வேகம் வேண்டாம், நிதானம்தான் பாதுகாப்பு. புதுசா எந்த ஒரு முயற்சியும் இன்னைக்கு தொடங்க வேண்டாம். பண விஷயத்துல யாரையும் நம்பி பொறுப்பை ஒப்படைக்காதீங்க. ஜாமீன் கையெழுத்து போடுறத அறவே தவிர்த்திடுங்க. குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் வந்தாலும் நீங்க அதை பெருசுப்படுத்தாம விட்டுடுங்க. மனைவி மக்களிடம் விட்டு கொடுத்து போங்க. இன்னைக்கு இறை வழிபாடு மட்டுமே உங்களுக்கு துணை நிற்கும். காலையில எழுந்ததுமே குலதெய்வத்தை வேண்டிட்டு அமைதியா உங்க வேலையை மட்டும் பாருங்க. வெளியூர் பயணங்களை தவிர்த்துட்டு வீட்ல இருக்கிறது நல்லது. இன்னைக்கு பொறுமை காத்தா நாளைக்கு எல்லாமே சரியாகிடும். உடம்புல உஷ்ணம் அதிகமாகும். தண்ணி நிறைய குடிங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் துர்க்கை. அதிர்ஷ்ட நிறம் சிமெண்ட் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 2. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு வாழ்க்கை துணை வழியில யோகம் அடிக்கப் போகுதுங்க. கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாம் பனி போல விலகிடும். 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு விருந்துல கலந்துக்குவீங்க. கூட்டுத் தொழில் பண்றவங்களுக்கு இன்னைக்கு அமோகமான லாபம் காத்துக்கிட்டு இருக்கு. கூட்டாளிகள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. நண்பர்கள் வட்டம் விரிவடையும். புதுசா அறிமுகமாகிற நபர்கள் மூலமா உங்க தொழிலுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு சாதகமா முடியும். வீட்ல சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் தென்படும். உங்களை விட்டு பிரிஞ்ச உறவினர்கள் திரும்பவும் வந்து பேசுவாங்க. பொது நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிட்டு உங்க திறமையை வெளிப்படுத்துவீங்க. 4 பேர் உங்களை பாராட்டுவாங்க. புதுசா தொழில் ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பு இருக்கு. வெளியூர் பயணங்கள் மனசுக்கு சந்தோஷத்தை தரும். இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க ரொம்ப உற்சாகமா கலகலப்பா இருப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 6, 5. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு எதிர்ப்புகள் எல்லாம் அடங்குற நாளுங்க.
உங்களை இத்தனை நாள் எதிர்த்தவங்களெல்லாம் இன்னைக்கு உங்க வழிக்கு வருவாங்க. வழக்கு விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். கடன் தொல்லைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். யாராவது உங்ககிட்ட வம்பு இழுத்தா கூட நீங்க சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிடுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க. கடினமான வேலைய கூட சவாலா எடுத்து முடிப்பீங்க. தாய்மாமன் வழியில இருந்து சீர் அல்லது உதவிகள் வர வாய்ப்பு இருக்கு. வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல நிறுவனத்திலிருந்து நேர்முக தேர்வுக்கு அழைப்பு வரும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப தெம்பா இருக்கும். பழைய கடனை அடைக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு வழி பிறக்கும். மனசுல இருந்த பயம் போய் புது தைரியம் பிறக்கும். போட்டித் தேர்வுகள்ல வெற்றி நிச்சயம். இன்னைக்கு நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்க வளர்ச்சிக்கு உதவும். நம்பிக்கையோடு செயல்படுங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சக்கரத்தாழ்வார். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 4, 1. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்க கற்பனை வளம் சிறக்கும் நாளுங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொன்னான நாள். உங்க திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமா இருந்த பஞ்சாயத்துகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். பிள்ளைகள் உங்க பேச்சை கேட்டு நடப்பாங்க. அவங்க படிப்புல நல்ல முன்னேற்றம் தெரியும். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்ற திட்டமிடுவீங்க. ஆன்மீக சுற்றுலா போறதுக்கான வாய்ப்புகள் அமையும். பங்குச்சந்தை மற்றும் ஊக வணிகத்துல நிதானமான லாபம் கிடைக்கும். புதுசா முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி அனுபவசாலிகள் கிட்ட ஆலோசனை கேட்கிறது நல்லது. மனசுக்கு பிடிச்சவங்கள சந்திப்பீங்க. உறவினர்கள் வீட்டுக்கு வருவாங்க. அவங்கள உபசரிக்கிறதுலயே நேரம் சரியா போகும். காதலிப்பவர்களுக்கு வீட்ல பச்சை கொடி காட்டுவாங்க. இன்னைக்கு நாள் உங்களுக்கு சந்தோஷமாதான் போகும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் தூய வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சுகமான நாளுங்க. வீட்ல அம்மாவோட அரவணைப்பு கிடைக்கும். வீடு வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஏற்ற நாள். விவசாயிகளுக்கு விளைச்சல் நல்லா இருக்கும். கால்நடைகள் மூலமா ஆதாயம் உண்டு. சுவையான அசைவ உணவு உண்டு மகிழ்வீங்க. உறவினர்கள் மத்தியில உங்களுக்கு இருந்த மரியாதை கூடும். வெளியூர்லிருந்து சொந்தக்காரங்க வருவாங்க. அவங்க மூலமா சில நல்ல செய்திகள் காதுக்கு வரும். வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு நண்பர்கள் மூலமா ஏதாவது தகவல் கிடைக்க வாய்ப்பிருக்கு. ரியல் எஸ்டேட் தொழில்ல நல்ல லாபம் கிடைக்கும். கொஞ்சம் சோம்பேறித்தனம் எட்டி பார்க்கும். ஆனா அதை உதறி தள்ளிட்டு செயல்பட்டா வெற்றி நிச்சயம். மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் அதிகமாகும். ராத்திரி நேரத்துல சீக்கிரம் தூங்க பாருங்க. நெஞ்சு சளி அல்லது சின்னதா மூச்சு வாங்குற தொந்தரவு இருந்தா உடனே கவனிங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் வீரபத்ரர். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 9. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தைரியம் கூடும் நாளுங்க. எதையாயிருந்தாலும் பார்த்துக்கலாம்ங்கிற மனப்பக்குவம் உங்களுக்கு வரும். இளைய சகோதரர்கள் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி ஸ்மூகமான உறவு ஏற்படும். குறுகிய தூர பயணங்கள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். தொழில்ல புதுசா ஏதாவது முயற்சி பண்ணலாம்னு நினைச்சா இன்னைக்கு அதுக்கு சரியான நாள். தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலமா நல்ல செய்திகள் வந்து சேரும். இணையதளம் வழியா தொழில் பண்றவங்களுக்கு லாபம் கொட்டும். உங்க எழுத்தாற்றல் பேச்சாற்றல் மூலமா 4 பேர்கிட்ட நல்ல பேர் வாங்குவீங்க. கழுத்து வலி தோள்பட்டை வலி லேசா வந்து போகலாம். சரியான ஓய்வெடுத்தா சரியாகிடும். உத்தியோகத்துல இடம் மாற்றம் கேட்டிருந்தீங்கன்னா அது சம்பந்தமான நல்ல தகவல் வரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் வெங்கடாஜலபதி. அதிர்ஷ்ட நிறம் கிழிப்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே,
இன்னைக்கு உங்களுக்கு பணமழை பொழியிற நாளுங்க. உங்க வாக்கு வன்மை அதிகரிக்கும். நீங்க பேசுற பேச்சுக்கு மத்தவங்க மயங்கிடுவாங்க. குடும்பத்துல கலகலப்பான சூழல் நிலவும். ரொம்ப நாளா வராம இழுபறியா இருந்த பணம் இன்னைக்கு தானா வந்து சேரும். கண்ணுல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் சரியாகும். வியாபாரத்துல கல்லா கட்டும் நாள் இது. நகை, ஜவுளி வியாபாரம் பண்றவங்களுக்கு அமோகமான லாபம். புதுசா முதலீடு செய்யறதுக்கு இது ஏத்த நேரம். குடும்பத்தோட ஷாப்பிங் போவீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்குவீங்க. பெண்கள் வழியில ஆதாயம் உண்டு. யாருக்காவது வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுங்க. ஏன்னா சொன்ன சொல்ல காப்பாத்த கொஞ்சம் சிரமப்பட வேண்டியிருக்கும். மத்தபடி ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். முகம் வசீகரமா தெரியும். இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க சிரிச்ச முகத்தோட வலம் வருவீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். அதிர்ஷ்ட எண்கள் 6, 8. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமः பிரச்சோதயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் இருக்கிறதால கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் உற்சாகமா இருப்பீங்க. நீங்க நினைச்ச காரியத்தை நினைச்சபடியே முடிப்பீங்க. உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்கும். ருசியான உணவுகளை விரும்பி சாப்பிடுவீங்க. மத்தவங்க உங்களை பார்த்தாலே இன்னைக்கு பொறாமப்படுவாங்க. அந்த அளவுக்கு ஜொலிப்பீங்க. தொழில்ல உங்க கை உயங்கி இருக்கும். கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பழு இருந்தாலும் அதை ஜாலியா செஞ்சு முடிப்பீங்க. மேலதிகாரிகள் கிட்ட நல்ல பேர் கிடைக்கும். நீண்ட நாளா தள்ளிப்போன ஒரு வேலைய இன்னைக்கு முடிச்சிட்டு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும். வாழ்க்கை துணை உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவியா இருப்பாங்க. சாயங்கால நேரத்துல ஷாப்பிங் அல்லது பார்க்குன்னு போயிட்டு வர வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் உடல் சூடு அதிகமாகும். தலைவலி வரலாம். நேரத்துக்கு சாப்பிடுங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பழனி முருகன். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 7. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு செலவுகள் கொஞ்சம் வரிசை கட்டி நிக்குங்க. சுப செலவுகளா இருந்தாலும் கையிருப்பு கரையறதால கொஞ்சம் கவலை வருவது இயற்கைதான். தூக்கமின்மை பிரச்சனை இன்னைக்கு சரியாகும். நல்லா ஓய்வு எடுப்பீங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்தி வரும். வெளிநாடு போக முயற்சி பண்றவங்களுக்கு இன்னைக்கு சாதகமான பதில் கிடைக்கும். தொழில்ல ரகசியங்களை காப்பாத்துங்க. யாரையும் நம்பி மனசுல இருக்கிறத உளறிடாதீங்க. ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகும். கோவில் குளங்களுக்கு போயிட்டு வர திட்டம் போடுவீங்க. திடீர் பயணங்கள் ஏற்படலாம். அதுக்காக கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். கால்வலி, பாதம் எரிச்சல் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கலாம். தண்ணி நிறைய குடிங்க. யாராவது கடன் கேட்டா உடனே கொடுத்துடாதீங்க. திரும்ப வர்றது கஷ்டம். இன்னைக்கு நீங்க கொஞ்சம் அமைதியா ஒதுங்கி இருக்கிறது பல பிரச்சனைகளை தவிர்க்க உதவும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு லாபமான நாளுங்க. நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகும். மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க. நண்பர்களோட சேர்ந்து வெளியே போயிட்டு வருவீங்க. ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு தொகை இன்னைக்கு கைக்கு வரும். ஷேர் மார்க்கெட், கமிஷன் தொழில்ல நல்ல லாபம் உண்டு. எதிர்காலத்துக்காக சேமிக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரன் அமையறதுக்கான அறிகுறிகள் தெரியும். சமூகத்துல உங்க மதிப்பு மரியாதை கூடும். பொது நிகழ்ச்சிகள்ல கலந்துக்குவீங்க. உங்க கருத்துக்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். மனசுல ஒரு விதமான நம்பிக்கை பிறக்கும். பிள்ளைகள் வழியில நல்ல செய்தி வரும். அவங்க படிப்பு, வேலை சம்பந்தமா இருந்த கவலைகள் நீங்கும். இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க ரொம்ப ஜாலியா இருப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஐயப்பன். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 5. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத்.
அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தொழில் ரீதியா மிகப்பெரிய வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு. உத்தியோகத்துல பதவி உயர்வு, சம்பள உயர்வு பத்தின பேச்சுவார்த்தைகள் நடக்கும். மேலதிகாரிகள் உங்க வேலைய பாராட்டுவாங்க. அப்பா வழியில இருந்த சொத்து தகராறுகள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். அப்பாவோட உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் தெரியும். சமூக சேவையில ஆர்வம் காட்டுவீங்க. 4 பேருக்கு நல்லது செஞ்சு பேர் வாங்குவீங்க. வீட்ல பெரியவங்க சொல்றத கேட்டு நடந்தா நன்மை உண்டாகும். அரசாங்க காரியங்கள்ல இருந்த தடைகள் விலகும். லைசென்ஸ், பர்மிட் விஷயங்கள் சுலபமா முடியும். வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமா அமையும். புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஏத்த நாள். உங்க நிர்வாக திறமை இன்னைக்கு பளிச்சிடும். சுறுசுறுப்பா செயல்பட்டு பல காரியங்களை முடிப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 8, 5. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கூரைய பீச்சுக்கிட்டு கொட்டும் நாளுங்க. பாக்யஸ்தானம் பலமா இருக்கு. ஆன்மீக பெரியவர்களோட ஆசி உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வ கோவிலுக்கு போறதுக்கான வாய்ப்பு அமையும். ரொம்ப நாளா தடைப்பட்டு வந்த காரியங்கள் இன்னைக்கு தானா நடக்கும். பணப்புழக்கம் தாராளமா இருக்கும். பழைய கடனை அடைச்சிட்டு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. மாணவர்கள் படிப்புல கெட்டிக்காரங்கன்னு பேர் வாங்குவாங்க. உயர்கல்விக்காக வெளிநாடு போக முயற்சி வெற்றி அடையும். பிள்ளைகள் வழியில சந்தோஷம் கிடைக்கும். தந்தை வழியில உறவினர்கள் உங்களை தேடி வருவாங்க. அவங்க மூலமா சில உதவிகள் கிடைக்கும். மனசுல இருந்த பயம் விலகி தெளிவு பிறக்கும். இன்னைக்கு நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தரும். ஒரு ராஜயோக நாள் இது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஹயக்ரீவர். அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.